நெஞ்சு பொறுக்குது இல்லையே. ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும்போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆறாத ரணமான நம்மளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறேன். அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் பத்திரகாளியம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு, அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை, இதெல்லாம் நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிற ஸ்பாட்டு. அங்கே அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்தோரத்தில் இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ, இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க, இல்லைன்னா இந்த பிக்னிக்கு பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க, இவங்கெல்லாம் அங்கே போய் அந்த ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம். இப்படி நீச்சல் அடிக்கும்போது திடீர்னு சில பேர் காணாமல் போயிடுவாங்க. என்னென்னா சுழலில் சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே கரையோரம் பூரா தேடுறது, அங்கே இங்கே நல்லா தேடி பார்க்கும்போது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, அங்கே உள்ள சுழல் இருக்கும், அந்த சுழல் உள்ளே இழுத்து எங்கேயாவது போய் பாறைக்கடியில் அங்கே இங்கெல்லாம் உள்ள எங்கே மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ அங்கே அந்த பக்கத்தில் கிராமத்தில் இந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த ஆளை போய் கேட்டால், இல்லைங்க அது மூச்சு அடக்கி 5 நிமிஷம் எல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சுழல் நான் மாட்டினா என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால் அப்படின்னு சொல்லி அப்புறம் 1000 வருது, 2000, 2500 ஆள் வசதி பொறுத்து எப்படியா கொஞ்சம் பாடி எடுக்கிறதுக்கு பாருப்பா தேடி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான், அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான், அப்புறம் 3வது எங்கேயோ ஒரு இடத்துல முங்கி ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வருவான். அவனால் அவ்வளோ தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ளே. அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான். அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே, பாடியாவது கிடச்சிதுன்னு கொடுத்துருவாங்க. இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா, இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ளே முங்கி மூச்செடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்கே குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர் அப்படி தூரமாக அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது இவன் தண்ணி கடியில் முங்கி டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு போய் சொருகி விட்டுருவாங்க. ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில் சொருகி விட்டால் வெளியே வர முடியாது. இவன் நைஸாக அந்த எங்கேயும் ஏறி போயிடுவான். அப்புறம் எல்லாம் தேடும்போது இவனே எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா இது எவ்வளவு கஷ்டம். ஒருத்தனை அடித்து காசு பிடிங்கிறதோ இல்லை அடித்து கொடுங்கிறதோ ஏமாற்றி கொடுங்கிறது இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்படி தண்ணி கடியில் அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த பவரை எவ்வளவு தப்பாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதை நான் கேட்டதுலேருந்தே எனக்கு இது அந்த ரிவரோரமாக நிறைய இடங்களில் அந்த அங்கிருந்து தாண்டினா பவானி அரும்பாங்க, அப்புறம் கொடி ஏறிப்பாங்க. இந்த ஆத்தோரமெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய நடக்குதுன்னு இப்போல்லாம் போர்டு வச்சுட்டாங்க. அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தனியாக ஒத்தையில் போய் இது பண்ணாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போர்டு வச்சுட்டாங்க. அதனால் அந்த சைடு போகிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது அப்படின்போது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க பவானி ஆற்றுல குளிக்க வர பக்தர்கள் மற்றும் அங்கே சுற்றி பார்க்க வரவங்க ஆற்றுல குளிக்கிறப்போ ஆற்றுக்குள்ளே மூழ்கி அவங்க போய் அந்த குளிக்க வரவங்க காலை பிடிச்சி இழுத்து பாறையில் சொருகி கொன்றுவாங்கன்னு ஒரு திரைப்பட இயக்குனர் பாக்கியராஜ் சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் தவறான தகவல். இதுக்கு முன்னாடி அந்த பகுதி ஆற்றுல உயிரிழப்பு நடந்திருக்கு. யார் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மது போதையில் வந்தவங்களும் நீச்சல் தெரியாமல் நடுவில் மாற்றவங்க தான் இறந்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கிறது. கடைசி 3 வருஷமாக இந்த பகுதியில் எந்த உயிரிழப்பும் இல்லை. 2022, 23, 24 அந்த 3 வருஷமும் இந்த சொல்கிற குறிப்பிட்ட பகுதியில் எந்த உயிரிழப்பும் இல்லை. அது இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சிறப்பு படைவன் அமைச்சிருக்காங்க. அவங்க அந்த பகுதியில் யார் வந்தாலும் சந்தேகத்துக்கு யார் வந்தாலும் சரி, இல்லை தற்கொலை இனத்தில் யார் வந்தாலும் சரி பிடிச்சி காப்பாற்றி மீட்டு கொண்டு போய் தராங்க. இப்போ நம்ம இப்போ 3 வருஷமாக எந்த உயிரிழப்பு இல்லைன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் 100க்கும் மேற்பட்ட உயிரை காப்பாற்றிருக்கு காவல்துறை அந்த பொதுமக்களோட அந்த பகுதி மக்களோட சேர்ந்து. இப்படி நடந்துருக்கப்போ இந்த பாக்கியராஜோட பொய்யான தகவல் இந்த பகுதி மக்களை பெரிதும் பாதிக்குது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த தொடர்ந்து இந்த 3 வருஷமாக இந்த பகுதியில் எந்த உயிரிழப்பு நடக்காமல் இருக்கானே இந்த பகுதி மக்கள் தான். ஆனால் அவர் இந்த பகுதி மக்கள் திட்டமிட்டு மக்களை மூழ்கடிச்சு கொலை செய்கிறாங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருத்த அவமானமாக இருக்குது. இதை மாதிரி செய்தியை கேள்விப்பட்டால் இனிமேல் இந்த பகுதி மக்கள் ஏதாவது உதவினா போக மாட்டாங்க, பயந்துக்குவாங்க.
இன்னொன்று பாக்கியராஜ் மாதிரி ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் பெருசாக இருக்கவங்கலாம் கருத்து சொல்கிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கும், பாதிக்கும். எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் வடுவா அது மாறிடும். அப்புறம் இந்த பகுதியில் இறந்து போன உங்களோட வாரிசுகள் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க இறந்து போனவங்க நாங்கள் எங்கள் பகுதி மக்கள் கொண்டு தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பகுதியை வந்து அவர் கோபமாகவும் விரோதமாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்கியராஜோட கருத்தினால மேட்டுப்பாளையம் பகுதி மக்கள் மீது இந்த பாக்கியராஜோட கருத்து நம்புறவங்க கோபம் கொள்றதுக்கு விரோதம் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த பாக்கியராஜ் சொன்ன கருத்தை வாபஸ் பெறணும். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து இவர் மேலே வழக்கு போட்டு அவர் தண்டனை வாங்கி தரணும். அப்போ தான் இனிமேல் இது போன்ற ஏதோ பேசுகிறவங்க பேசாமல் இருப்பாங்க. நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் 50 வருஷமாக ஆச்சுங்க இந்த மீன் தொழில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த தொழில் பண்ணையில் சில விபத்துகள் எதிர்பாராமல் ஏற்படுது. அந்த எதிர்பாராமல் ஏற்பட சூழ்நிலையில் பர்சல்கார மீனவர்கள் தான் போய் ஒரு பரிதாபமான சமுதாய அடிப்படைக்காக நாங்கள் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றுறோம். அப்போ தண்ணியில் மூழ்கி எடுக்கையில் ஒரு 2 நாள் 3 நாள் கூட எங்களுக்கு கிடைக்காம பல இடங்களில் போய் தேடி அலைஞ்சு அதை கண்டுபிடிக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் முங்கி எடுக்கையில் பலர் தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஒரு இதில் அது எங்களுக்கு காவல்துறை முதல்ல வந்து புகார் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்ததுக்கு பின்னாடி தான் நாங்கள் அதை அனுமதி வாங்கி தான் நாங்கள் அவங்க மூலியமாக தான் போய் அதை செய்கிறோம். ஆனால் நாங்கள் செய்கிறது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இதை வந்து முறையாக செய்கிறோம். போன தடவை கூட எனக்கு தெரியாமல் தண்ணி ஆற்றுல அதிகமாக வந்தப்போ ஒரு 3 பெண்கள் அடிச்சிட்டு போனாங்க. அது தற்காலிகமாக தண்ணியில் அடிச்சிட்டு போகையில் என்னால் முடிஞ்சது ஒரு பெண்ணை நான் நடுத்தண்ணியிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து அதையும் ஒரு காவல்துறைக்கு ஒப்படைச்சி அந்த காவல்துறை கூட எனக்கு ஒரு சன்மானம் கூட கொடுத்தாங்க. மேட்டுப்பாளையத்தில் பொதுவாக மீனவர்கள் வந்து ஒரு நல்ல என்ன செய்யணும்னு ஒரு கோரிக்கையை அவங்க காவல்துறை சொல்கிறாங்களோ அந்த இது பிரகாரம் நாங்கள் எங்கள் மனிதாபிமான அடிப்படையில் இதை செய்கிறோம். இதை தேவையில்லாமல் வந்து மற்றவங்க வந்து இதை புகாருக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ எதிர்பாராத இது வந்து பல புகார்களை சொல்கிறது எங்கள் மேலே எந்த விதமான ஒரு குற்றம் இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப காலமாக இதில் தொழில் செய்து வந்ததுனால இது அடிப்படையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இதை நாங்கள் தவிர மற்ற அனுதாபம் இல்லாமல் யாரும் தண்ணிக்குள்ளே போய் இதை செய்யவும் முடியாது. தண்ணிக்குள்ளே போகணுன்னாவே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அப்போ ரொம்ப தண்ணிக்குள்ளே இறங்கி முங்கி 5 பேர் 10 பேர் போய் தான் அந்த இதை எடுத்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சி காவல்துறை முன்னாடி தான் இதை நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மேற்கொண்டு இதை வந்து நாங்கள் யாருமே எங்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரக்கூடாது. அதனால் நாங்கள் இது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படை மேலே செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாக பயன்படுத்துகிறோன்னு சொல்லி இதுக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் பேர் சண்முகங்க. நடிகர் பாக்யராஜ் சார் வந்து இப்போ ஒரு பதிவு விட்டிருந்தாருங்க. அதை நான் முகநூலில் பார்த்தேன். அது பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த தண்ணிக்குள்ளே வந்து கால் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் யாருனாலையும் முடியாதுங்கண்ணா. ஒரு மனுஷன், அவங்களும் இயல்பான மனுஷங்க தானுங்க. போய் கால் பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு அவங்களும் தாக்கு பிடிச்சி அப்படியெல்லாம் இழுக்க முடியாதுங்க. அப்படியே இழுத்தாலும் அது என்ன சொல்கிறதுங்க, ஒரு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுங்க? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாக்கு பிடிக்க முடியும், ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே தாக்கு பிடிச்சி அவங்க கொண்டு போய் அவர் சொல்கிறாரு பாறைக்கடியில் சேர்த்திட்டாங்க, இதில் கொண்டு போய் சுழலில் கொண்டு போய் சிக்க வச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் முடியாதுங்க. இது வந்து இயற்கை நதி, பவானி நதி வந்து இயற்கை நதி. அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட தண்ணியோட ஓட்டமோ அதோட அந்த நீரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால் வந்துட்டு இவர் சொல்கிற அந்த கருத்து வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தவறான கருத்து. அதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் சொல்கிறேன், இது வந்து மிகவும் தவறான கருத்து, கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்.